அன்புள்ள ஆயுர்வேசி சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நமது ஆயுர்வேசி நிறுவனங்களை சேர்ந்தது ஸ்டார் டிஜிட்டல் ஸ்டுடியோ, உதயகிருஷ்ணா அன்னை, மவுண்ட் லிட்ரியா, ஜீவ் ஸ்கூல்ஸ், ஆண்டாள் சீவல், கண்மணி அப்பளம், பெஸ்ட் வாட்ச் ஷாப் பொள்ளாச்சி. நமது நிறுவனங்களில் பொருட்களை வாங்கவும். நன்றி. வணக்கம் உறவுகளே, இது நம்முடைய ஆயுர்வேசிய தொலைக்காட்சி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆயுர்வேசிய சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஐயா ராஜன் அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை இந்த நேரத்துல நாங்க சந்திக்கிறது. ஐயா, உங்களுடைய வாழ்க்கை குறிப்பு கொஞ்சம் நம்ம உறவுகளுக்காக சொல்லுங்க. என்னுடைய பிறந்த ஊர் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள பெதப்பம்பட்டி என்ற கிராமமாகும். என் தாய் தந்தையர் பஞ்சாலையில் பணிபுரிந்த காரணத்தினாலே பழனிக்கு அருகாமையில் உள்ள சின்னக்கலைமுத்தூர் பஞ்சாலையிலே பணிபுரிந்தார்கள். அங்கேதான் நான் வளர்ந்தேன். பழனி நகர முனிசிபல் ஹைஸ்கூலிலே 10ஆம் வரை படித்திருக்கின்றேன். எனக்கு பொள்ளாச்சியிலே தான் என் மனைவி ஆர் விஜயலட்சுமி திருமணம் நடைபெற்றது. எனக்கு ஒரு மகன் ஒரு மகள். பெயர் ரவி இந்திரா என்பவர்களாகும். ஐயா, நீங்க இப்போ மகிழ்ச்சி ஐயா. இப்ப நீங்க பெதப்பம்பட்டியில இருந்து சின்னக்கலைமுத்தூருக்கு குடி போனதா சொன்னீங்களே, உங்களுடைய பள்ளி பருவ வாழ்க்கை எங்க இருந்ததுங்க? எங்க படிச்சீங்க? எது வரைக்கும் படித்தீர்கள்? அந்த மாதிரி. நான் ஆரம்ப பள்ளி சின்னக்கலைமுத்தூர் உள்ள ஸ்கூல்ல ஆரம்ப பள்ளி படித்தேன். அதற்கு பின்னர் பழனி நகர முனிசிபல் ஸ்கூல்ல 10ஆம் வரை படித்திருக்கிறேன். உங்களுடைய பள்ளி காலம் முடிந்ததற்கு பின்னிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணம் எங்க ஆரம்பிச்சது? நீங்க என்னவா தொழில் செஞ்சீங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம மக்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்துருக்காங்க. நான் 1967ஆம் ஆண்டு கோவை சரவணம்பட்டுள்ள பஞ்சாலையிலே தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தேன். அங்கு ஒரு 10-12 ஆண்டுகள் நான் பணிபுரிந்தேன். நான் முதல்லேயே இளவயதிலேயே நான் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி என்ற ஒரு கட்சியிலே சிறு வயதிலே நான் அதோடு தொடர்பு கொண்டிருந்தேன். அப்பொழுது கேரள முதலமைச்சராக திரு பட்டம்தான பிள்ளை இருந்தபோது நான் அந்த கட்சியிலே உறுப்பினராக பழனியிலேயே சேர்ந்தேன். அப்பொழுதே தொழிற்சங்க நிர்வாகிகள் பழக்கம் இருந்த காரணத்தினாலே கோயம்புத்தூர்ல ஒரு பஞ்சாலையிலே எனக்கு வேலை வாங்கி கொடுத்தார்கள். ஐயா, நீங்க ஐயா, உங்க வயதினருக்கு உங்களுடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா என்னை மாதிரி இளைஞர்களுக்கு உங்களுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியாது. நீங்க எந்த காலகட்டத்துல அரசியல் ஈடுபாடு கொண்டு இருந்தீங்க? உங்களுடைய அதனுடைய தொடர் களப்பணி என்னங்க ஐயா? நான் 1967ஆம் ஆண்டு பஞ்சாலையில் சேர்ந்த போது HMS தொழிற்சங்க உறுப்பினராக சேர்ந்தேன். அதன் நிர்வாகிகளோடு தொடர்ந்து நான் பயணித்த பொழுது அந்த பஞ்சாலையில் முதலே தலைவராக வந்தேன். அதற்கு பின்னர் மாவட்ட சங்கத்திற்கு நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட சங்கத்திற்கு நிர்வாகியாக சேர்ந்தேன். அகில இந்திய இந்து மஸ்தூர் சபா என்ற HMS சங்கத்தினுடைய மாவட்ட பிரதிநிதியாக இருந்திருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் தான் HMS மாநிலம் அகில இந்திய மாநாடு டெல்லியிலே நடைபெற்ற போது திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இல்லத்திற்கு SMS தலைவர்களோடு நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையுடைய ஆசிரியர் எங்களெல்லாம் அழைத்து சென்று காலையிலே தேநீர் விருந்துக்காக அழைத்து சென்றார். அன்றைக்கு பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பின்னிட்டு வேற எந்த கட்சியிலாவது நீங்க ஈடுபாடு கொண்டிருந்தீங்களா? வேற ஏதாவது பதவிகள் வகித்தீர்களா? நான் அதற்கு பின்னர் HMS தொழிற்சிலிருந்து NLO என்ற தொழிற்சங்கத்திற்கு தலைவர் செங்காளியப்பன் தலைமையிலே இருந்த சங்கத்திற்கு நான் போய் சேர்ந்தேன். அந்த சங்கத்தில் சுமார் 27 ஆண்டு காலம் பணிபுரிந்தேன். அவரோடு சேர்ந்து இந்தியா முழுவதும் சுற்றி இருக்கின்றேன். தமிழ்நாடு NLO செயலாளராக மாநிலம் முழுவதும் இருக்கிற பஞ்சாலைகளிலே எல்லா பேச்சுவார்த்தைகளிலும் கூட்டங்களிலும் கலந்திருக்கிறேன். அகில இந்திய அளவில் நடைபெறுகின்ற அத்தனை செயற்குழு கூட்டங்களிலும்
கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை பஞ்சாலைகளிலும் எல்லா விதமான சங்க பேச்சுவார்த்தைகளும் கலந்து கொண்டு நிர்வாகத்தோடும் தொழிலாளரோடும் சேர்ந்து ஒரு 27 ஆண்டு காலம் நான் பணிபுரிந்திருக்கிறேன். அதோடு தியாகி என்.ஜி. ராமசாமி பெயர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சூட்ட வேண்டும் என்பதற்காக போராடி போது கைது செய்யப்பட்டு ஒரு 12 நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறேன். அதோடு மூடிய பஞ்சாலைகள் திறக்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தி ஒரு 37 நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறேன். இப்படி என்னுடைய தொழிற்சங்க பணிகள் என்பது சுமார் 27 ஆண்டு காலம் தொடர்ந்து நல்ல முறையிலே செயல்பட்டு வந்திருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 27 ஆண்டு காலம் பஞ்சாலை தொழிலாளர்களுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கீங்க ஐயா. இந்த சூழ்நிலையில நம்முடைய ஆயிர வைசியர் சங்கத்தினுடைய உங்களுடைய நுழைவு எப்படி இருந்தது? இன்னைக்கு நீங்க மாநில சங்கத்துல துணைத் தலைவரா இருக்கிறீங்க. உங்களுடைய அந்த ஆரம்ப கட்ட புள்ளி அப்படிங்கறது எங்க ஆரம்பிச்சீங்க ஐயா? என்னுடைய 60 ஆண்டு கால வயது முடிந்ததற்கு பின்னர் தொழிற்சங்கத்திலிருந்து விலகி இருந்த பொழுது கோவை பெரியநாயக்கம்பாளையத்தை சேர்ந்த சிதம்பரம் செட்டியார், பாலகிருஷ்ணன், பாப்பநாயக்கம்பாளையம் கிருஷ்ணமூர்த்தி, ராமசாமி செட்டியார், மணிவேல் போன்ற ஆயிர வீசிய தலைவர்கள் கோவை வடக்கு ஆய்வு சங்கத்திற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டு என்னிடத்திலே தொடர்பு கொண்ட பொழுது அப்பொழுதுதான் அவர்களெல்லாம் சந்தித்து நான் 2010ஆம் ஆண்டு முதலாக கோவை வடக்கு ஆய்வு சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஐயா, நீங்க அந்த வடக்கு ஆயிர வைசிய சங்கத்துல தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னிட்டு நீங்க அந்த சங்கத்திற்காக பண்ணின செயல்கள் குறித்து கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. 2010ஆம் ஆண்டு நான் மார்ச் மாதத்திலே தலைவராக வந்ததற்கு பின்னர் 30/5/2010 ஐம்பெரும் விழா என்று ஒன்று கோயம்புத்தூரிலே வடவழியில் உள்ள ராஜராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அந்த திருமண மண்டபத்திலே நடைபெற்ற பொழுது நமது அன்பு தலைவர் மணிமொழினாரை நேரடியாக போய் அழைத்து அந்த மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரும் வந்திருந்தார்கள். அன்றைய முதல் கூட்டத்திலேயே புதுதாக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக 80 வயது நிறைந்தவர்களுக்கெல்லாம் 1000 பிறை கண்ட அற்புத தலைவர்கள் என்ற பட்டத்தை கொடுத்து ஒரு விழா நடத்தினேன். 70 வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்பட்டது. 50 விழா சம்பந்தமாக புத்தகம் ஒன்று வெளியிட்டு எல்லோருடைய வீடுகளிலுடைய விலாசங்களும் பெற்று பல்வேறு தலைவர்களுடைய கட்டுரைகள் எல்லாம் அதில் இடம்பெற செய்தேன். எனக்கு முன்னர் இருந்த தலைவர்கள் மறைந்த தலைவருடைய படத்திருப்பிழாவை வைத்து இப்படி 50 விழாவாக நடத்தி முதலிலேயே அனைத்து மக்களும் மிக நல்ல முறையில் கலந்து கொண்ட ஒரு மாநாடாக அது திகழ்ந்தது. என் மகிழ்ச்சிக்கு உரியது. என்றைக்கும் நான் பசுமையாக நினைவில் போற்றுவது. மகிழ்ச்சிங்க ஐயா. அது உங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சிகரமான செய்தி இல்ல, நம்முடைய ஒவ்வொரு ஆயிர வைசியர் உறவுகளுக்குமே அந்த கோவை மாநாடு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் உறவுகள் எல்லாம் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு தேடிட்டு இருந்தவங்களை ஒட்டு சேர்த்துறதுக்கான ஒரு முதல் முயற்சியா நீங்க பண்ணிருக்கீங்க. அதை கேட்கும் போதே எனக்கு இப்ப ஒரு கேள்வி தோணுது. அந்த மாநாடு ஏற்பாடு பண்றதுக்கான உங்களுடைய என்னென்ன விதத்துல நீங்க கஷ்டப்பட்டீங்க, நிதிகளை எப்படி புரட்டுனீங்க, இந்த முன்னெடுப்புகள்ல ஏற்பட்ட தடைகளை சொல்லுங்க. ஏன்னா வெற்றி என்பது பல தடைகளை தாண்டி கிடைக்கிற விஷயம் தான். சோ அந்த தடைகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் வெற்றியை எப்படி அடைஞ்சோம் அப்படிங்கறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். சொல்லுங்க ஐயா. என்னுடைய தொழிற்சங்க அனுபவம் காரணமாக இந்த மாநாட்டை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய நிதி தேவை. எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், ஒற்றுமையாக செல்ல வேண்டும் என்பதற்காக
கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து சிங்காநல்லூர் வரையிலான வடகாயரி சங்கத்தினுடைய ஒவ்வொரு தொழிலாளி வீட்டிற்கும் நேரடியாக பல நண்பரோடு சேர்ந்து ஒவ்வொரு வீடாக சென்று நிதியை அனைவருமே அள்ளி கொடுத்தார்கள். யாரையும் எந்த காலத்திலும் குறை சொல்ல முடியாதபடி அள்ளி கொடுத்தார்கள். அந்த மலர் பார்த்தாலே தெரியும், 1000 கொடுத்தவங்க அத்தனை பேருடைய படங்கள் அது இருக்குது. மூதாதையர்கள், நம்முடைய தலைவர்கள், நம்ம ஊர் பெரியவர்களுடைய படங்கள் எல்லாம் வாங்கி அதில் பிரசுரம் பண்ணியிருக்கிறோம். பல்வேறு நன்கூடிய கட்டுரைகள் எல்லாம் நம்ம அதில் போட்டிருக்கிறோம். மாநில தலைமையிலிருந்து அத்தனை பேரோட கட்டுரைகளும் கொடுத்துருக்குறாங்க. வீடு மேட்டுப்பாளையத்து சிங்காத வரைக்கும் இருக்கிற அத்தனையுடைய பேரு, விலாசம், செல் நம்பர் உட்பட அத்தனையுமே அதில் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கு. ஒரு நல்லது கெட்டது போனா கூட அந்த புத்தகத்தை எடுத்தால் விலாசத்தை அறிந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டு என்னோடு பல நண்பர்கள் பணிபுரிந்தார்கள். அவரெல்லாம் மறக்கவே முடியாது. அப்படி செஞ்சதுனாலதான் அது வெற்றி அடைஞ்சது. அதை எல்லாருமே பாராட்டினாங்கன்னா, அப்படி ஒரு சம்பவம் இதுவரை நடந்தது இல்லையே என்ற ஒரு காரணத்துக்காக எல்லாருமே நல்லா பாராட்டினாங்க. நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். வடகாயரி சங்கத்துல யாரையும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு கொடுத்தால் என்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய நீங்க உங்களுடைய முதல் முயற்சியில நடந்த கோயம்புத்தூர் மாநாட்டில் வெளியிடப்பட்ட நூல் இல்லைங்களா? இந்த புத்தகம் நம்மளுடைய எல்லாருடைய வீட்லயும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்மளுடைய கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஆயிர வைசியர் உறவுகள் எல்லாருடைய வீட்டிலும் இந்த புத்தகம் இருக்கும். இல்லைன்னா கூட ஐயாவை கான்டாக்ட் பண்ணி மறுபதிப்பு செஞ்சு இந்த நம்ம புத்தகத்தை வாங்கிக்கலாம். இது நம்மளுடைய உறவுகளை நேரடியா சந்திக்கிறதுக்கான ஒரு நல்ல தகவல் ஏடா இருக்கும். மகிழ்ச்சிங்க ஐயா. இந்த ஒரு முயற்சியை உங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமா நீங்க மக்களுக்கு கொடுத்தீங்க. இதற்கு பின்னிட்டு பல மாநாடுகள் இதே மாதிரி விமர்சையாக நடந்திருக்கு. அந்த மாநாட்டிலையும் உங்களுடைய உழைப்பும் பங்கீடும் நிறைய இருக்கு இல்லைங்களா? அதை தொடர்ந்து வரிசையா நம்ம மக்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கோங்க. கோவை வடகாயரி சங்க மாநாட்டிற்கு பின்னர் கோவை திருப்பூர் மாவட்டத்திற்கு தனியாக ஒரு சங்கம் செயல்பட்டு வந்தது. அது சரியாக செயல்படாத காரணத்தினாலே உடுமலைப்பேட்டை சிவராஜன் அவர்கள் என்னை அணுகி, அவர் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார், மாநில துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். அவர் என்னோடு தொடர்பு கொண்டு மாவட்டத்திற்கு நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும், நீங்கள் கொஞ்சம் திறந்து எடுத்து செய்ய வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையிலே கோவை திருப்பூர் மாவட்ட கூட்டம் பொள்ளாச்சியிலே நடைபெற்றது. அன்றைக்கு திரு சண்முக சுந்தர் அவர்கள் தலைமை தாங்கி அந்த கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்திலே கோவை திருப்பூர் மாவட்ட தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு பின்னர் கோவை திருப்பூர் மாவட்டத்திலும் இந்த சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சி நடத்த வேண்டும், எல்லோரும் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே பொள்ளாச்சியிலேயும் ஒரு மாநாடு நடைபெற்றது. தமிழகமே கண்டிராத அளவிற்கு பொள்ளாச்சி மாநாடு அமைந்ததென்றால் பாராட்டுக்குரிய விஷயமாகும். மாநில தலைவர் மணிமொழியினாரே இப்படி ஒரு மாநாடா என்று கேட்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாநாடு பொள்ளாச்சியிலே நடைபெற்றது. திண்டுக்கல் நாகா குழுமத்தினுடைய தலைவர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் பொள்ளாச்சி காந்தி சிலையிலே இருந்து மாநாடு நடைபெறும் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு தமிழக அரசே ஆயிரம் விஷயங்களை எம்பிசி செய், தமிழக அரசே நெருஞ்சிப்பேட்டை மடத்திற்கு தேர்தல் நடத்து, இப்படி பல்வேறு கோஷங்கள் எழுப்பி ஆண்களும் பெண்களும் திரண்டு ஒரு ஊர்வலத்தை நடத்தி அந்த மாநாடானது சிறப்பாக நடைபெற்றது. அந்த பொள்ளாச்சி மாநாடு முடிந்த உடனேயே ஓராண்டு காலத்திற்குள்ளேயே உடுமலைப்பேட்டையில் ஒரு மாநாடு நடந்துச்சு இல்லைங்களா? அதுவும் அதுல அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார மக்களுக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கும் வகையிலும் நீங்க அந்த மாவட்ட தலைவர் ஏற்பாடு செஞ்சு அதுலயும் உங்களுடைய உழைப்பு இருந்தது இல்லைங்களா? அத பத்தின பொள்ளாச்சி மாநாட்டை பத்தி முதல்ல சொல்றதுல மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்ன தெரியுங்களா? மாநாட்டிற்கு 3000 ஒரு 4000 பேருக்கு தான் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் 7000க்கு மேற்பட்ட மக்கள் வந்த காரணத்தினாலே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது.
அதிலும் பெண்கள் தான் அதிகமாக கலந்து கொண்டார்கள். அதிலே கூட என்னிடத்தில் பேசக்கூடிய தாங்கள் அந்த மாநாட்டிலே பேசி வந்திருந்த தலைவர்களை எல்லாரையும் ஆச்சரியத்தக்க வகையிலே, பாராட்டக்கூடிய வகையிலே சேலம் விநாயகர் மிஷனுடைய தலைவர் சண்முக சுந்தர் அவர்களே தங்களை பாராட்டி சால்வை அணிவித்தது அந்த மகாநாட்டத்தின் உச்சகட்டமாகும். நன்றிங்க ஐயா. அதே போல நன்கொடை கொடுப்பதிலேயும் பொள்ளாச்சியிலே நடந்த மாநாட்டிலே அளவு கடந்த மக்கள் தாராளமாக நிதி கொடுத்தார்கள். எல்லோரும் கலந்து கொண்டார்கள். இது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம். பொள்ளாச்சியில் நடந்த வசூல் இருக்கிறதே, வீட்டில் இல்லை என்றாலும் கூட பக்கத்து வீட்டிலே போய் வாங்கி கொண்டு கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய ஆயிரம் மக்கள் திரண்டார்கள் என்றால் அது மிகையாகாது. அதுவும் கொட்டுகின்ற மழையிலும் கூட சில பெண்கள் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தது, ஒரு தோட்டத்தில் இல்லை என்றால் பக்கத்து தோட்டத்திலே போய் வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆயிரம் வீசிய மக்கள் இப்படி தாராளமாக பணம் கொடுப்பதை நான் நேரடியாக கண்டேன். மணிமுடியாழத்திலே நான் எடுத்து சொன்னேன். பொள்ளாச்சியிலே நடந்த மாநாடு, கொடிகள் பறந்தன, வால் போஸ்டுகள் பறந்தன. யாருமே ஆயிரம் வீசிய இத்தனை கொடிகள் கட்டியதில்லை, பேனர்கள் கட்டியதில்லை. இத்தனை தட்டிகள் ஒவ்வொரு ஊர்ல கொண்டு கட்டினாங்க. உடுமலைப்பேட்டையில் லாரி பிடிச்சு கொண்டு கட்டினாங்க, மருதமலையிலிருந்து கொண்டு கட்டினாங்க, கோயம்புத்தூர்ல கட்டினாங்க, பொள்ளாச்சியில் எல்லா வீதிகளிலும் கட்டினார்கள். இப்படி ஒரு ஆயிரம் வீசு மாநாடு தமிழகத்திலே மிக பிரம்மாண்டமாக பொள்ளாச்சியிலே நடைபெற்றது. மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அனைவருக்கும் இந்த நேரத்திலே எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்கவே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குங்க அந்த மாநாடு. ஏன்னா நானும் கலந்துட்டேன். ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம். அந்த கோயம்புத்தூர் மாநாடு எப்படி அந்த கோயம்புத்தூர் மாவட்ட அளவில் நடந்தது, அந்த மாதிரி பொள்ளாச்சி மாநாடு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சிறப்பு அழைப்பாளர்களும் உறுப்பினர்களும் வந்து கலந்துட்டாங்க. இப்போ நீங்க வந்த காலகட்டத்துக்கு முன்பு இருந்த ஆயிரம் வைசியர் சமூகத்தை பத்தியும், இந்த காலகட்டத்தில் இப்ப 2020 நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயிரம் வைசியர் சமூகத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன வேறுபாடு இருக்கு நமக்குள்ள? என்னை பொறுத்தவரை கேட்டால், கடுமையாக உழைத்தால் எதிலும் வெற்றி பெறலாம், மேலோங்கமாக சங்கம் வைத்தால் அது சரியாக வராது என்பதே கருத்து. உதாரணத்துக்கு உடுமலைப்பேட்டையிலே ஒரு மாநாடு நடைபெற வேண்டும் என்று என்னுடைய நண்பர்கள் கேட்டார்கள். அந்த நேரத்திலே உடுமலைப்பேட்டையிலே ஒவ்வொரு ஊர்களிலும் சங்கம் இருந்தது, அதை லீடு பண்ணக்கூடிய வலுவான அமைப்புகள் இல்லாத காரணத்தினாலே நான் உடுமலைப்பேட்டையிலே போய் எல்லா முக்கிய நண்பர்களையும் வரவழைத்து உட்கார்ந்து பேசும்பொழுது ஒவ்வொருவரும் சொன்ன கருத்துக்களை வைத்து அவர்களுக்குள்ளேயே ஒவ்வொரு பகுதியாக பிரித்து, மடத்துக்குளம் என்றால் ஒன்று, கோவை வடக்கு, உடுமலை வடக்கு, உடுமலை தெற்கு, உடுமலை மத்தியம், சமயபுர சங்கம், இப்படி பல்வேறு கிராமங்கள் அடக்கிய ஊர்கள், துங்காய் போன்று, சாமிராய்பட்டி போன்று, இன்னும் தளி போன்று, இந்த பக்கம் கிணத்து இது பிரிவியர் பில் வரையிலும் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் வர சொல்லி பிரமாதமாக, அதுவும் கோவை வடக்கில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ் போன்றவர்களாம் கடுமையாக உழைத்து அந்த அவங்களாம் அப்பதான் சங்கத்துக்கே போய் வீடு வீடா போய் சொல்லி சங்கம் சேர்த்துறாங்க. பெதப்பட்டியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், கோட்டமங்கலத்தில் சுந்தரம் உட்பட, கோபாலம் உட்பட பல்வேறு நண்பர்கள் தன்னுடைய பணிகளை செய்தார்கள். சமயபுர சங்கத்தினுடைய நிர்வாகிகள் நல்ல முறையிலே பாடுபட்டார்கள். அந்த மண்டபத்தை யாரும் கொடுக்காமல் இருந்த போது நான் வந்துதான் அந்த மண்டபத்திலே 1000 வீசில் என்றால் எல்லோரும் இங்குதான் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கேயே கூட்டம் நடத்தி அவர்களிடத்திலேயும் பெரும்பாலான தொகைகள் வசூல் செய்து இரவு பாராமல் உழைத்ததினால்தான் ஜியாஜி கல்யாணம் ஒன்றே நிரம்பி வழிகின்ற அளவிற்கு சட்டமன்ற சபாநாயகர் உட்பட, விடுமுறை நகரமன்ற தலைவர் உட்பட அனைவருமே கலந்து கொண்டார்கள். கெங்குசாமி நாயுடு போன்ற பல்வேறு மாவட்ட மற்ற இயக்க சேர்ந்தவரும் கலந்து கொண்டார்கள். இதுவெல்லாம் நம்முடைய இயக்கத்துக்கு வலுப்படுத்தி இருக்கிறது, தயாரிப்படுத்தி இருக்கிறது. யார் தலைவராக வந்தாலும், ஒரு ஊர் என்றால் அந்த ஊர்ல ஒரு தலைவர், ஒரு கிராமம் என்றால் அந்த ஊர்ல ஒரு தலைவர், பெயர் சொல்லக்கூடிய, போன் செய்யக்கூடிய, உடனே வரக்கூடிய அளவிற்கு
அங்கேயும் ஒரு மலர் வெளியிடப்பட்டது, பொள்ளாச்சியிலேயும் ஒரு மலர் வெளியிடப்பட்டது. அத்தனை விலாசங்களும் இந்த 3 புத்தகத்தை எடுத்தால் கோவை திருப்பூர் மாவட்டத்தினுடைய அத்தனை நிர்வாகிகள், அத்தனை கிராமத்து மக்களுடைய பட்டியலும் வரக்கூடிய அளவிற்கு பணி செய்யப்பட்டது.